பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வருகிறது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அவனை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று சொன்னார். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அவர் அப்படியே செய்தார். அந்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். உங்களையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், உங்களையும் பெருகவே பெருக செய்வார், உங்களையும் உயர்த்தி கொண்டே இருப்பார். அவர் ஆபிரகாமை அப்படி செய்தார். ஆபிரகாமுக்கு பிறகு நியாயப்பிரமாணம் வந்தது. அதைத்தான் 13வது வசனத்திலே படிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லுகிறது? மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்திற்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். மரத்தில் தூக்கப்பட்டவன் ஒரு சாபத்திற்குரியவன். விசுவாசிகளே கவனியுங்கள். இந்த மனிதன் பாவம் செய்த போது அந்த பாவமானது உலகத்திலே இருந்தது. ஆபிரகாமின் சந்ததியை தவிர மற்ற எல்லாரும் பாவ சந்ததிகளாக இருந்தார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், கிறிஸ்து நமக்காக மரத்தை தூக்கி கொண்டு நடந்தார். சிலுவை மரத்தை தூக்கி நடந்தார். கோர சிலுவையை நமக்காக சுமந்தார். பார சிலுவையை நமக்காக சுமந்தார். அப்படி கோர சிலுவையையும் பார சிலுவையையும் அவர் நமக்காக சுமந்ததினாலே நியாயப்பிரமாண சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு விட்டார். இனி நியாயப்பிரமாண சாபம் அங்கே இல்லை. ஏனென்றால் கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாண சாபத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த சாபம் கிறிஸ்துவின் மேல் வந்து விட்டது. அவர் மேல் அந்த சாபம் வந்ததனால், அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டதனால் எனக்கு ஆசீர்வாதம். அதுதான் சொல்றாரு. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வருகிறது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் புறஜாதியாய் இருக்கிற டேனியலாகி எனக்குள், புறஜாதி பழனிசாமியாகி எனக்குள் அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவின் மூலமாய் வருகிறது. ரட்சிப்பு, விடுதலை, சுகம், நன்மை, ஜெயம். ஹல்லேலூயா. பாவத்தின் மீது ஜெயம், பிசாசின் மீது ஜெயம், பரிசுத்த வாழ்க்கை, ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்கிற வாழ்க்கை என்கிற இவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வருகிறது. எனக்கு வருகிறது. எனக்கு வந்ததற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படி இப்படி ஆயிற்று. ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. சகோதர சகோதரிகளே, ஆவியினால், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் நாம் சுதந்தரிக்கலாம். விசுவாசத்தினால் நாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பாத்திரர்களாய் மாறுகிறோம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை எல்லாம் தகுதிப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.